அமிதாப் பச்சன் பெரிய பெரிய சொகுசு கார்களில் செல்பவர் நமக்கு எந்த ஸ்கூட்டர் நல்லது என்று கூறுகிறார். விராட் கோலி இவ்வளவு உடல்நல பாதுகாப்புடனும் ஒருபோதும் சிப்ஸ் சாப்பிடாதவர் நாம் எந்த சிப்ஸ் சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார். அக்ஷய்குமார் மற்றும் ஷாருக் கான் குட்கா சாப்பிடாதவர்கள் நாம் குட்கா சாப்பிட வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆசை மாயை கருத்தை கூறுபவர்கள் ஆடம்பர சொகுசு வாழ்க்கையை வாழ்கிறார்கள். சூதாட்டம் பந்தய கட்டாத உங்கள் விருப்பமான விளையாட்டு வீரர்கள் சூதாட்டம் கட்டி உங்கள் பணத்தை செலவிடுங்கள் என்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருத்தன் உசுரை ஒருத்தன் காப்பாத்தினா அவன் ஹீரோ. அதனால ஃப்ரீ ஏர் ஆம்புலன்ஸ் வேணும் நாடு முழுமைக்கும். ஒரு நபர் 48 லட்சம் ரூபாய்க்கு பிட்காயின் வாங்குறேன், இதை முறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் வழக்கு போட்டு அதனுடைய எதிரொலியானா இன்னைக்கு காயின் மோசடி எதுவும் நடக்காம இருக்குன்னா அது நம்மளுடைய பங்களிப்பு தான். இந்த மொத்த இந்தியாவே ஆர்கானிக் நாப்கினை நோக்கி நகரணும். உலகத்திற்கு இந்தியா முதல் மாதிரியா இருக்கணும். உலகத்திலே இந்தியாவில் நம்ம தான் முதல் முறையாக இதுக்காக போராட்டம் நடத்தியிருக்கோம். இதை பற்றி கையெழுத்து இயக்கம் தூங்குகிறோம். கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும். தமிழ்நாடு முதலமைச்சர் தாய் உள்ளத்தோடு உடனடியாக இந்த அம்மா உணவகத்தை, அரசு உணவகத்தை தமிழ்நாடு முழுமைக்குமாக திறக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இந்த சங்ககிரி டிரைவர்கள் சங்கத்தினுடைய சார்பாக ஒரு தாழ்மையான வேண்டுகோளை, கோரிக்கையை வைக்கிறோம். வெளி மாநிலங்களில் தமிழ்நாட்டினுடைய கனரக வாகனங்கள் தாக்கப்படுகிறது. அது விஷயமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை முதலமைச்சருக்கும், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுத வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்து செல்லக்கூடிய கனரக வாகனங்களை அந்த மாநில சர்க்கார்கள் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். ஆயிரக்கணக்கான இளைஞர்களை திரட்டி இயற்கை வழியில விவசாயம் இன்னும் பல்வேறு விடயங்களுக்கு பொது நல விஷயங்களுக்காக நீங்க வழக்கு செயல்பாடுன்னு இருக்கு. உங்களுடைய தொண்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு முன்பு தாமிரபரணியிலே மணல் அள்ளுவதற்காக தமிழ்நாட்டிலே இடைக்கால தடை நல்ல கண்மை வைத்து பெற்ற ஒரு எளிய தொண்டன் நான்.